பார்த்து கவனப்படுத்தி கேட்டங்கோ. லைட் கட்டணும் சாப்பாடு டைம் ஆச்சு போச்சுன்னு லைட் கட்டினத தவிர அந்த கணேசர் கொடுத்த இடத்துல டேப் சுத்தா போயிருக்காரு. கரண்ட புடிச்சுன்னா உனக்கு பின்னாடி கரும்பையா தள்ள பாத்துக்க. பக்கத்துல போய் நிக்காத. எப்பா எப்பா மகளே ஏய் என்ன வாத்து எப்பா எப்பா என்ன கட்டி கொளத்தீக கடலால தீத்தீக என்ன பல கட்டி கொடுத்த உனக்கு என்ன எந்த வகையில குறை? எப்பேற்பட்ட மாப்பிள்ளை கட்டி கொடுத்தேன் நல்லா குதிரை வண்டி ஓட்டுறதா பார்த்தா கட்டி கொடுத்தேன். மாசம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். மாசம் 15,000 வெளிநாட்டு சம்பளம். என் மோளை நல்லபடியா வச்சுக்கொண்டு கட்டி கொடுத்தேன். உனக்கு என்ன குறை? நீ ஒருத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? எப்பா அவன் சாராயம் குடிக்கிறான்பா, சாராயம் குடிக்கிறான்பா. ஆமாப்பா எப்பா அவன் சாராயம் குடிக்கிறான்பா, சாராயம் குடிக்கிறான். என் பொண்ணு அழகு புள்ளைய கட்டக்குள்ள அவன் சொல்லல இருக்காருன்னு உடனே சாயம் வச்சு குத்துறான், சாயம் வச்சு அடிக்கிறான், முதுகுல குத்துறான். என் கல்யாணம் பண்ணிட்டு போகல, கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க வர சொல்ல சாராயம் குடிக்க மாட்டேன், கோட்டை குடிக்க மாட்டேன், பீடி கஞ்சாயம் குடிக்க மாட்டேன்னு சொன்னா இப்ப கட்டிட்டு போயிட்டு இந்த எல்லாம் செய்யறேனா பார்த்து பேசிக்கிறேன். இந்த உலகத்துல பாலா போன கடவுள் எனக்கு பண்ணி யாதா அழக படைச்சா அழகு அழகு நான் பெத்தது இல்ல. தலைக்கெல்லாம் என்ன போறன்னு கேக்குறேன். அதுக்குள்ள அங்க போற சரி சொல்லிப்பிடலாம். இந்த ஊரு பொம்பளைகள் எல்லாம் என்ன போடுவாங்க கேளு. தலைக்கு என்ன ஊர் எல்லாம் ஷாம்பு தான் போடுவாங்க. என்ன போடுவாங்க? ஓ சீவக்கா போடுவாங்க, ஷாம்பு போடுவாங்க, அரப்புண்டை போடுவாங்க, அரப்புருண்டை போடுவாங்க, அரப்புருண்டை போடுவாங்க, இத்தனையும் போடுவாங்க. நான் அதை போடுறதே இல்லப்பா. வாரம் வாரம் திருச்செங்கோடு சந்தை முடிஞ்ச உடனே ஒரு கூடை எடுத்துட்டு போவேன். கூடை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் கூடையில பொறிக்க போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்ல மதிய நேரத்தை நல்லா காய வச்சிருவோம்பா. என்ன சொல்றது கேளு. சரி ஓவரா பேசுனா எடுத்து தேய்ச்சுட்டு போயிருப்பா. எடுத்துட்டு வந்து காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிரும். சாயங்காலமா எடுத்துட்டு போய் இருப்பா சொல்றேன் போட்டு நல்லா கொல 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 ஆட்டி. ஓஹோ இது காட்டுல இருக்கிற வயது பச்சளை மூலிகா இருக்கு. பச்சளை மூலிகைதான். சரி நல்லா கொல கொல ஆட்டி டப்பால போட்டு வச்சுக்கோம்பா. காலையில எழுந்த உடனே பக்கத்துல கிடைக்குன்னு சொல்றாங்க. ஆமா கொல்லிமலை பக்கத்துல கிடைக்குது. நல்லா கேட்டுக்காங்க. காலைல 6 மணி ஆச்சுன்னா இவ்வளவு எடுத்து மண்டையை பூசிக்குவோம்பா. அது பூசி பூசிதான் என் முடி இவ்வளவு சைனிங்கா இருக்கு. சரி ஏப்பா பாப்பா என்னன்னு கேக்குறாரு. என்னதான் வாசி சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறீங்க பூசிக்கோல எடுத்து அதான் பண்ணிப்பி. பொம்பளைங்க சீக்கா சாம்பல போடாதீங்க, பண்ணிப்பி வரப்பியா போடுங்க. என்ன பிள்ளை சொல்ல வர நீ? ஏப்பா அப்படியே இருந்தாலும் வீட்டு வேலைக்கு மகாராணி கூட்டாங்களே, குதிரை வண்டி ஓட்டணும் உனக்கு பிடிக்கல? அதனால சுத்தமா பிடிக்கலப்பா. சரி இப்போ உனக்கு மகாராணி ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ணி விடுறேன். அம்மாவோட ஜாமான் தான் கழுவி பொழிச்சுட்டு வாசி. நான் சாமான்லாம் கழுவ மாட்டேன். சாமான்லாம் கழுவ மாட்டேன்பா.
பாத்திரம் தான் விளக்குவேன். 10 பாத்திரம் தான் கழுவணும். 10 பாத்திரம் விளக்க மாட்டேன்பா. ஒரு 8 பாத்திரமும் 9 பாத்திரமும் விளக்குவேன். அட மாப்பிள அத பழைய பாத்திரம் கழுவணும் மாப்பிள. சரி. என்னடா என்ன மினுக்குறேன் என்ன சொல்ற? ஓம்ப சொல்றேன். நான் பொம்பளையில பொம்பளை மோசமான பொம்பளை. நீ மோசமான பொம்பளை விட்டு மாசமாக்கி விட்டுருவேன். யாரா என் பங்க கட்டணாய ஆலாமரத்தடி ராக்கி தாங்க நாயி, புளியாமரத்தடிய பொங்கி தின்ன நாயி, ஆனா படத்துக்கு பொண்டாட்டி இல்லாம கம்மலாதி நாயி என்ன கட்டுற? யார போய் சொன்ன? கூட்டத்துல கூதி கிட்டே போடுறா. அடிக்காத பாப்பா. ஏய் தம்பி, தம்பின்னு சொல்லாத. இடத்திலே முடிச்சு விட்டு போயிருவேன். தாத்தா தாய் நான் வாயால வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்னடா கூப்பிடுற? கொல்ல கொள்ளகாரி எடுத்து மாடு ஈனமா பேசி விடுவேன். என் மானகட்ட சக்கத்து மவனே கொள்ளகார நான் புகழ் எடுத்து சொல்லு. புகழ் எடுத்து சொல்லு. எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. பாப்பா தம்பின்னு கூப்பிட கூடாது, தாத்தான்னு கூப்பிடாத, வேற மாதிரி கூப்பிடுப்பா. அப்ப அண்ணான்னு கூப்பிடலாமா? சித்தப்பா ஏன்னா ஒரு சித்தியா வச்சுட்டு இருக்கிறேன். அது இல்ல, அது இல்ல பாப்பா. அத போட உன் மூஞ்சில பீச்சாங்க இருக்க கொள்ளகார ரெண்டுமா போட்டு கொடு சொல்லு பாப்பாவே. ரெண்டுமா? மாமா 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 பாவடி தூக்கிட்டு மாமா மாமா. நான் தட்டுல போடுறது பத்தாதுன்னு மாட்டு தொட்டியில உனக்கு கொட்டி விட்டுனேன். அத சாப்பிட்டுட்டு என்னடா சொல்ற? யாருக்கிட்ட என்ன பாக்குற? ஏடா பாப்பா பாப்பா உனக்கு நானு பாப்பாவடா இல்ல ஆயா. ஆயாவடா உனக்கு? உன் தாத்தா பொண்டாட்டி. ஆயாவா? உன் தாத்தா ஆயாவடா? பிச்சு பிச்சு விடுமா படுவார் ராஸ்கல். என்னது இது விளக்கு மாறியா? ஏய் ஓய்
நான் தான் அப்பவே சொல்லிட்டேன். சரி. பொம்பளையில பொம்பளை மச்சான். நான் மோசமான பொம்பளை. நானே அப்பவே சொல்லிட்டேன். ஆம்பளையில ஆம்பளை, மோசமான ஆம்பளை. விட்டு மாசமாக்கி விட்டு போயிருவேன். என் கிட்ட நீ வச்சுக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணிடுவேன் தம்பி. அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காரு, உள்ள இருக்கிறாரு. 5 கிலோ ஐஸுக்கு 5 கிலோ அரிசிக்கும் 1000 பணத்துக்கும் ஆபரேஷன் பண்ணாரு உள்ள இருக்கா. அப்படி நேத்தாண்டா போய் அப்படி பண்ணிட்டு வந்தாரு. போய் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. அப்பா தம்பி உன்னை பார்த்தாள். ஏண்டாங்க என்னை பார்த்தா? ஐயோ கண்டே ஒரு பாட்டுல விடுவாய தம்பி. கற்கண்டு தேனே போடாத ரயிலேவா, முருகாது தேனேவா, மின்னிலை கணத்து விட்டு மன்மத வேலை சொல்லுவா. பாப்பா பாப்பாவா உன் கண்ணைகள் பார்த்தால் சரி, 2 கிண்ணங்கள். உன் உதட்டை பார்த்தால் ஆரஞ்சு சுளை போல் எனக்கு உடம்பெல்லாம் பாப்பா. என்னங்க உன் மார்பை பார்த்தால் அது கடலுக்குள்ள தூணுன்னு தெரியுதா? இங்க இருக்கு பிடிக்கிறோம், இங்க இருக்கு பிடிறா. நான் அப்பயே நினைச்சேன் புள்ள ஆபீஸ் தக்காளி மாதிரி ஒழு கொண்டு இருந்தா குச்சி மாறிப்பா. ஏ காமாளி மாமா சரி இருக்கட்டும். காலைகள் கடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலா இது என்ன ஊரு? என்ன ஊருங்க? செங்கோடம்பாளையம். செங்கோடம்பாளையம் சொன்னால் சரி, ஒரு தாய் நாடு, ஒரு மச்ச நாடு, ஒரு பொண்ணு வேலை. 48வது தேசத்துக்கு மச்ச நாடு, சமுதிர நாடு. அப்படி எப்படி? ஆமாங்க. அன்னம் என்ன வந்தவருக்கு அன்னத்தை அள்ளி கொடுப்பார். பிச்சை என்ன வந்தவருக்கு ஐயோ சாப்பாடு இல்லைன்னு கொடுக்க சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எதுக்காக தெரி கூத்தாருங்க அச்சம் தம்பி? எதுக்குடா? ஏதோ சோறு போட்டாங்க, சோறு தின்ன. சரி, இதான் வேஷம் 3 கலர பவுடர் போட்டேன். வேஷம் போட்டு 2 குதி குதிச்சு அவ்வளவு வேலை முடிஞ்சியா? சாப்பாடுல எந்த குறையும் இல்லையாம்மா? இவங்கிட்ட என்கிட்ட உள்ள பவுடர் போடுறப்ப கேட்க சொல்ல பருப்பு சோறு தான். பருப்பு எந்த குறையும் இல்ல. சாப்பாடு திருத்தமான சாப்பாடு. ஆனா ரசம் மட்டும் தண்ணியாட்டு இருக்குன்னு சொல்றாமா? பருப்பு ஊத்துறீங்க
எங்க குழந்தை ரசம் எப்படியா இருக்குன்னு சொல்லி தண்ணி மாதிரிதாம்மா இருக்கும். இவன் உள்ள என்கிட்ட என்ன சொல்றான்? மாமா மாமா சாப்பிட்டான், சாம்பார் நல்லா இருந்துச்சு, ஆனா ரசம் மட்டும் தண்ணியா இருந்துச்சு. ரசம் தண்ணியா இருந்துச்சு, பருப்பு குழம்பு ஊத்தின பருப்பு குழம்பு நல்லா இருந்துச்சுமா. பருப்பு குழம்பு தின்ன விட்டு உருளா குசுவு தகமல உள்ள. அண்ணா போய் தம்பி சரி அப்படி இருந்தாலும் அதாவது ஒரு கிலோமீட்டர் சொன்னா ஆனா 3 முக்கியம் தேவை. என்னது என்ன தெரியுமா? முதலாக ஒரு கிராமத்துல பட்டதானே சரி உன்னை கட்டி வைக்கணுமா. எப்படி என்ன கட்டி வைக்கணும்? கட்டி வைக்கணுமா. சரி அதுக்கப்புறமா அது பக்கத்திலே ஒண்ணு வெட்டி வைக்கணுமா. வெட்டி வைக்கணும். ஆமா சரி வெட்டி வச்ச பக்கத்திலே ஒண்ணு நட்டு வைக்கணுமா. அப்படின்னா என்ன தெரியாது உனக்கு? அதாவது கட்டி வை அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு அழகான என்ன தெரியுமா தேவை? என்னது? அதாவது ஒரு ஆலயம் இருக்கிறது, கோயில் கோயில் தேவை. சரி அதுதான் கட்டி வை. அதாவது கோயில் இருக்கிறது, இது ஒருத்தருக்கு மட்டும் சொந்த கிடையாது தம்பி. ஆமாங்க இது எல்லாருக்கும் சொந்தம். ஆமாங்க கோயில் மட்டும். அது பக்கத்துல வெட்டி வை அப்படின்னு சொன்னேன். ஒரு குழியோ அதாவது ஒரு குளம் ஒரு குட்டை சரி இதை வெட்டி வைக்கணுமா. அப்படி ஆமா சரிங்க. நட்டு வைன்னு சொன்னேன், ஒரு மரத்தை நட்டு வைக்கணுமா. யாரு இந்த மரம் வச்சாங்க? ஒரு புண்ணியம். யாரு வச்சாங்க தெரியல. 10 பேர் வீல் எங்க வந்து மரத்தடியில உட்காரும், மரத்தடியில உட்காரோம். அப்படி வீல்களை அழித்துக்குள்ள இருந்தாலும் அந்த கோயில் பக்கத்துல போய் பார்த்தால் ஒரு குளம் இருக்குமா. கோயில் பக்கத்துல போய் அந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். ஆமாங்க எல்லா கோயிலும் இருக்குங்க. இருக்கும் சூப்பர். இதுல போறவங்க வரவங்க தண்ணி தாவ அதிகமா இருந்து விட்டா என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிப்பாங்க. குடிப்பாங்க. இந்த ஊர் தர்மகர்த்தா யாரோ, இந்த ஊருக்கு நம்பர் வந்தவர் யாரோ, தலைவர் வந்தவர் யாரோ அந்த ஒரு புண்ணிய வெட்டி வச்சான் அப்படி பேர சொல்லமா. எப்படி கட்டி வை கட்டி வை வெட்டி வை வெட்டி வை நட்டு வை நட்டு வை. சூப்பர் சாமி. இது 3 முக்கியம் தேவை. அப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தால் எப்படி மறக்கணும்? பெண்ணா பிறந்தால் புத்தி வேணும், ஆனா பிறந்தால் அறிவு வேண்டும். ஆசை என்பது 1/2 மணி நேரம், ஆறு போகுது வெகு தூரம். ஊரு உறவாகாது, ஊற்றில மரம் நெகிழாகாது, என்னைக்குமே கத்தள மரம் என்னைக்கு சேகாகாது. அப்படி எப்படி அப்படி இதெல்லாம் யாரு உங்க அமர்ந்திருக்கிறதால யாரா? நம்ம தாய் குலங்கள், நம்ம சொந்த பந்தம் அனைத்து பேர்களும் இன்னைக்கு யாரு அவங்க நாம இருக்கிறோம். அதனால 10 மாதம் இந்த அங்கத்துல சொந்தப்பட்ட தாய் குலத்திற்கும் எப்படி ஊர் தர்மகர்த்தா, ஊர் நாட்டாம, கோயில் பூசாரி, பள்ளிக்கு செல்ல மாணவர்கள், பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் அனைத்து பேர்களும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அனைத்து பேருக்கும் சென்றானே இந்த சரவணாகப்பட்டது இருங்கைய கரங்கூட்டி நன்றி வணங்குற நாடக சபா வணங்குறது வைக்கிறேன். அப்படி வந்திருக்கும் போது இந்த தினமாக நடத்தக்கூடிய நாடகம் முத்து மகமாரி இருக்காங்களே அந்த அம்மனாகப்பட்டது ஒரு ரூபத்துல மாற கிடையாது. அப்படி சில இடத்துல மரமாகவும், சில இடத்துல கங்கா தேவியாகவும், சில இடத்துல புல்லாகவும், சில இடத்துல தூணாகவும் 1000 கல் படைத்த அழகுமுத்து மாரியம்மன் இருக்காங்களே அந்த அம்மாவுக்கு பட்டது இந்த ஒரு நாளைக்கு பட்டதானே தெருக்கூத்து வச்சிருக்கிறோம். எப்படி தெருக்கூத்து? அதாவது தெருக்கூத்துனா சாதாரண கூத்து சொல்லுவாங்க. எங்க பண்ண கூத்தாடின்னு வரல, இன்னும் வேஷம் போடல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா முதலாக தெருக்கூத்து நடந்தது யாரு தெரியுமா? தில்லி இருக்கிறது சிதம்பரம், தில்லை நடராஜர் இருக்காரு, அண்ணவர் தான் முதலாக தெருக்கூத்தானாரு. நம்ம பார்த்தாடி அவர் தான் கூத்தாடி. நம்மளெல்லாம் சொல்லுவாங்க யாரும் சொல்ற மாதிரி, சிவனை சொல்ற மாதிரி தம்பி. ஆமா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன தம்பி? நல்ல நாடகமா? ஐயா கூதி ஆளுக்கு பாரு. என்னடா என்ன என்னடா நாளை அடிச்சு ஆயா கொடுத்த கூலி ஆளுக்கு என்னடா அதனாலமா ஆகாயவாணி ஆயா போட்டு சாடி அது இல்ல அதேதான் அதேதான் என்ன அந்த கூலி நாடகமா? என்ன ஏங்க இன்னைக்கு நாடகம் என்னங்க? இல்ல வியாசம் போட்டுட்டு வந்தேன். சரி சோறு நல்ல ஒரு வட்டி சோறு சாப்பிட்டேன். வெளியே வந்து 2 குதி குதிச்சேன். நான் யாரு எதுக்கு வந்தேன்? யாரும் ஓம்பறதுக்கு வந்தேன். எதுக்கு வந்தேன் தம்பி? நாடகம் தெரியாம வியாசம் போட்டு வந்திருப்பேன். சொல்லு
தெரியாது உங்களுக்கு? மகாபாரதத்தில் பட்டதாக ஒரு பகுதியாகப்பட்டது ஆகாய கேந்திரம் என்று சொல்லி, அதாவது அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை. அந்த நாடகம் அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை. சரிங்க. அதற்கு போது நான் சபைக்கு வந்திருக்கிறேனே, என் பெயர் என்ன, என்னால இந்த நாடகத்தை என்ன வேலை இருக்கிறது, அதாவது கதையோட ஆரம்பம் என்ன, லாஸ்டா முடிவு என்ன, என் பெயர் தெரியும் உனக்கு? ஆகட்டும். லலிதா. ஓ லலிதா. ஆமா, அழகாவ லலிதாவா இருந்தாலும் உங்களையோ ஈண்டெடுத்து உங்களது தாய் யாருங்க? அப்படியா? ஒரு மணி அடிக்கிற 10 மாதம் சொந்த பெற்றாய். தாய் தந்தையோ நீல மகாராஜன், நீல மகாராஜி அம்மா பெற்றெடுத்த என் தாய் தந்தை. அப்படி இருந்தாலும் நான் யாத்திரமா தெரியுமா செய்த, அதாவது எல்லாம் எங்க ரதம் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, எல்லாமே இங்க ரோட்ல ஓட்டுறாங்க. ஆனா என் பதியான கிழவர் இருக்கிறாரு, அவர் ஆகாயத்துல ரதம் ஊத்துவார், ஓட்டு வர்றதுக்கு ஆகாயத்துல. யாருங்க? அதாவது சரி 7ஆவது வளர்ச்சி ஆண்டக்கூடிய என திருமணம் செய்தாரு. அம்மி பார்த்து அருகுதி பார்த்து நம்ம சொந்த பந்தம் சாட்சியாக வச்சு என் கழுத்துல 3 முடித்து போட்டாரு. என் பதியான கணவரோ கேத்திர மகாராஜன். அப்படியே இருக்கு போல தம்பி. ஆகாயத்தில் அது ஓட்டக்கூடிய ஆகாய கெந்திரவன் அந்த கெந்திர மகாராஜன் இருக்காரு. அண்ணன் ஒரு திருமணம் செய்து 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா
12 வருஷம் ஒரு மாமாதம் முடிஞ்சு விட்டது. ஆனா ஆனை கட்டி போரடிக்க அழகு நாடு, ஆனை கட்டி போரடிக்க அழகு நாடு, குதிரை கட்டி போரடிக்க கோரியான நாடு. இப்படி அண்ணன் வந்து வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம். பிச்சை என்ன வந்தவருக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. கரைக்குடி பசுமாட்டை காலால உடைத்து பாலம் கறந்தது கிடையாது. நாடு இருக்கிறது, நகரம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்கிறது, அனைத்தும் இருந்தாலும் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் குறையா இருக்குது. அது சொல்ல ஒரு மனைவியா 2 மனைவியா 17 கணவர் 27 மனைவியை திருமணம் செய்து, ஆனா முதலாக என்னதான் திருமணம் செய்தார். ஆனா எல்லாம் திருமணம் செய்து நாளுமாக இன்று நாள் அன்று வரைக்கும் 27 மனைவிமார்கள் திருமணம் செய்து, ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிட்டு ஐயருக்கு அட்டு மல்லி அருக்கு மல்லி அம்மருக்கு ஒரு அட்டு மல்லி அருக்கு மல்லி ஐயருக்கு ஆத்தோரா புத்த மல்லி அம்மனுக்கு அல்லையில புத்திருந்தா கோட்டைக்கா கவலை இல்ல, சாமிக்கா சிரமம் இல்ல. அம்மனி ஒரு குட்டு மல்லி கொடுமல்லி அம்மனிக்கு ஒரு குளத்தோரா புத்தமல்லி
இந்த தண்டால வைத்தது குடலையில பூத்திருந்தா தீப்பு இல்ல அம்மா எனக்கு பாண்டியா இருக்கா சிரம இல்ல என்னத்துக்கு இப்படி வந்து இங்க ஓலை முட்டு நடந்துக்கிற என்ன சமாச்சாரம் தம்பி விவரத்தை சொல்லு. அதுக்கு நான் வந்த யோசனை வருஷம் நான் ஆகப்பட்டவனே. ஆ. அண்ணன் ஒரு திருமணம் செய்து சரி. போகாத கோயில் இல்ல சரி. கும்பிடாத தெய்வம் இல்ல சரி. யாராத மலை இல்ல சரி. உடைக்காத தேங்காய் இல்ல சரி. கல்லுக்கட்ட இடமல்ல கடவுளே கடவுளே என்று கையெடுத்தா சரி. இந்த பாவி வயித்துல ஒரு குழந்தைய போயில்ல தம்பி பிறக்கவும் இல்ல குழந்தை இல்ல. இறக்கவும் இல்ல ஏய், இருமா. சரி உனக்கு குழந்தை இல்ல பிள்ளை வந்து அழுவுறியா அடி பைத்தியக்காரி இத்தனை நேரம் சொல்லி இருந்தா முன்னாடி நான் யோசனை நான் சொல்லிருப்பேன் இதுக்கா போய் ஒப்பரி வச்சு சத்தியா அடிச்சாலும் பரவாயில்ல ஆ. என்ன கொஸ்டின் நல்ல கொஸ்டின் சொல்லுங்க எத்தனை பேர் நீங்க 27 பேரு 27 பேர் ஒரே ஆம்பியான கட்டிக்கிறீங்க ஆமா. ஒரே 27 கட்டி